கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். த ரிடம்ஷன் ஆஃப் ரியான் பராக். எஸ், லெஜெண்டரி லெவலில் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு ரியான் பராக். டுக் ரியான் பராகாக இருந்தவர் தண்டர் போல்ட் ரியான் பராகாக மாறிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஐபிஎல் சீசனில் அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். நேற்று நடந்த மேட்ச்சில் எம்ஐ vs ராஜஸ்தானோட பவுலிங் யூனிட்லேருந்து ட்ரெண்ட் போல்ட் வந்தார், ஃபுட்பால் ஸ்கோர் காட்டினார், மும்பையோட டாப்பை கட்டினார். மிடில் வந்தார் சஹல், அவர் இன்னொரு மிடில் பார்ட்டை பிடிங்கிட்டு போயிட்டார். ஹர்திக் பாண்டியானை தான் ஒரு பக்கம் சூப்பராக ஆடினாலும் அவரால் ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா ஆகாஷ் மத்வால்லாம் நல்லாவே பவுலிங் போட்டாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து எந்த ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் சொல்கிற மாதிரி இல்லை. அங்கே தான் வந்தார் நம்மளோட லெஜண்ட் ரியான் பராக். சும்மா சொல்ல லெஜண்டுன்னு ஃபன்னுக்காக இல்லை, நிஜமாகவே இஸ் கம்பீட்டிங் வித் லெஜண்ட்ஸ். விராட் கோலியோடு சேர்ந்து ஆரஞ்ச் கேப் ரேஸில் நிற்கிறாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க. இந்த சீசன் அவருடைய பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே ரொம்பவே நோட்டபுளாக இருக்குது. அண்ட் அதை விட முக்கியம், இது ஒரு வேர்ல்ட் கப் இயர். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது, முக்கியமாக ரியான் பராக் மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் கிரிக்கெட்டர் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது நல்லாயிருக்கு. ஆட்டிடியூட் குறைஞ்சிருக்கு அண்ட் எல்லா விதத்துலையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பார்ப்போம் இவரோட கரியர் எப்படி அமையுதுன்னு.